ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. ரச உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. ரச உப்புமா செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பருப்பு ரசத்தோட அடி ரசம் எடுத்து வச்சுருக்கேன், ரவை எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த ஆயில் ஹீட் ஆன உடனே கடுகு தாளிக்க சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகாய், நீங்கள் பச்சை மிளகாய் வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெங்காயம் போட்டும் செய்யலாம், வெங்காயம் போடாமையும் செய்யலாம். வெங்காயம் போட்டு செஞ்சோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கின உடனே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. ரசத்துலேயும், அதாவது ரசம் பருப்பு ரசத்தோட அடி ரசம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா வண்டலாக இருக்கும் பாருங்கள். அதை சேர்த்துக்கலாம். எப்படியும் நம்ம உப்புமா செய்யும்போது தண்ணி ஊற்றுவோம், அந்த தண்ணிக்கு பதில் இந்த ரசத்தை நான் சேர்த்துக்கிறேன். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா புளிப்பாக காரமாக நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் மிளகு ரசத்தில் வேணாலும் செய்யலாம். ஆனால் இப்போ நான் எடுத்துருக்கிறது பருப்பு ரசத்தோட அடி வண்டலுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை இப்போ நல்லா சேர்த்தாச்சு. எப்பவும் போல் திக்கான உடனே எடுத்துக்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட ரச உப்புமா. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. அருமையாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரெடிஷ்னலாக இது செய்கிறது தாங்க. நம்ம மோர் நிறைய புளிப்பான மோர் மிச்சம் இருந்தால் கூட நம்ம இப்போ அந்த ரசம் ஊற்றின இடத்துல அந்த மோரை ஊற்றி செய்யலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசத்தில் நம்ம உப்புமா செஞ்சோம்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரசத்தில் புளி, உப்பு, காரமெல்லாம் இருக்கும். அது இந்த ரவை கூட சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எது வேணால் தொட்டு சாப்பிடுங்க. ஆனால் இந்த ரச உப்புமாவே சூப்பராக இருக்கும். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதோட டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் இந்த இடத்துல கோதுமை ரவை தான் சேர்க்கணுமான்னு கேட்கலாம். நீங்கள் வெள்ளை ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை ரவையில் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான உப்புமா தான், ஆனால் இந்த ரசத்தை போட்டு செஞ்சு பாருங்கள். ரசம் ரொம்ப சில வீடுகளில் ரசம் இந்த மேலே இருக்கிற அந்த தண்ணி மட்டும் சாப்பிடுவாங்க, கீழே இருக்கிற அடி வண்டலை கொட்டிடுவாங்க. நிறைய பேர் அந்த அடி ரசத்தை தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க, தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எந்த விதத்துலையும் யூஸ் பண்ணாதவங்க இந்த மாதிரி உப்புமா செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.